தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நம்ம புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். நான் எடுத்திரன்னு சொல்லிட்டேன், ஸோ நானும் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபைனலாக இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளோட 18 டே ஸ்டடி சேலஞ்சாக பார்க்க போகிறோம். ஸோ இந்தியும் பார்த்து என்னோட சொந்த சேலஞ்ச் ஓவர். நமக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கான நமக்கு வந்து தமிழ் நியூ இயர்னால ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா குழம்பு மீன் வறுவல் நான்வெஜ் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே. நான் வெஜ்ஜும் செய்வோம், நான்வெஜ்ஜும் செய்வோம். ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து நான்வெஜ் தான் எடுத்திருக்கோம். சரி வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு ஸ்டடி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ 18 டேஸ் ஸ்டடி சேலஞ்சில் நான் 17 டேஸ் 17 வந்து போன வீடியோ போட்டிருப்பேன். அதிலே வந்து பாதி பெண்டிங்கில் இருக்கும். ஸோ பகுதிகள் வந்து 18 டேஸ்லேயே முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையும் இன்றைக்கி முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து இன்றைக்கி இப்போ வந்து ரீசெண்டாக நமக்கு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா, நியூஸ் பார்க்குறீங்களான்னு தெரியலை. ஸோ பார்த்தவங்களுக்கு இது வந்து புரியும். ஸோ நம்மளோட ஆளுநர் ஆர்.என். ரவி ஒரு 10 மசோதா வந்து தாக்கல் செய்யாமல் அப்படியே நிறுத்தி வச்சுருப்பார், கையெழுத்து போடாமல் நிறுத்தி வச்சுருப்பார். ஸோ இது ரிலேட்டடாக வந்து தமிழக அரசு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் போட்டிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது எந்த விதிப்படி கொடுத்துருக்கோம்னா 142 விதிப்படி. அந்த விதி 142 வந்து ரொம்ப ஒரு சிறப்பு அந்தஸ்து, உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்த ஒரு தீர்ப்புன்னு சொல்லலாம். அந்த 142 கிட்டத்தட்ட வந்து 7 வழக்குகள் முன்னாடி உள்ள 7 வழக்குகளுக்கு இந்த விதிப்படி தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு சிறப்பு அந்தஸ்து எப்படின்னா, பாராளுமன்றத்தில் ஏற்றும் அந்த நடைமுறை சட்டங்கள் கூட செல்லாத கூட சொல்கிறதுக்குள்ள ஒரு அந்தஸ்தான ஒரு தீர்ப்பு வந்து 142 விதி. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் அது சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த 10 மசோதாவும் இப்போ வந்து நிறைவேற்றப்பட்டதாக உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டு, அது எதன் விதிப்படினா விதி 142 விதிப்படி தான் கொடுத்துருப்பாங்க. விதி 142 படி அது மாதிரி அதிகாரம் இருக்குது, தனியாக ஒரு அதிகாரமும் இருக்குது உச்சநீதிமன்றத்துக்கு. இது மாதிரி ஒரு அதிகாரம் இருக்குது. அப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா அந்த தீர்ப்பை வந்து யாராவது மீறிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கறதுக்கான ஒரு சிறப்பு அதிகாரம் இந்த விதி 142. ஸோ ஞாபகம் வச்சுங்க, சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன் அது மாதிரி. அப்புறம் வந்து பொது சிவில் சட்டம், இதை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் அது என்ன அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். பொது சிவில் சட்டம்னா பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜு, டைவர்ஸு, அப்புறம் வந்து வாரிசுரிமை, இந்த இடத்துல எல்லாம் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு முறை வச்சுருப்பாங்க. பதிவு சொல்கிறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். ஒவ்வொரு வழக்கம் அந்த சடங்குகள்லாம் இல்லை, பதிவை சொல்கிறேன், நான் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். அது வந்து வேறுபடும். அப்படி வேறுபடும். அந்த வேறுபாட்டை போக்குறதுக்காக தான் கொண்டு வந்தது தான் பொது சிவில் சட்டம். ஸோ இதில் வந்து 5 விதத்துக்கு வந்து கொண்டு வருவாங்க. மேரேஜ், டைவர்ஸு, வாரிசுரிமை, அப்புறம் வந்து குழந்தை பாதுகாப்பு, பரம்பரை சார்ந்த விஷயங்கள், இதுக்கு எல்லாமே வந்து பொது சிவில் சட்டம் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ கொண்டு வந்திருக்கிற மாநிலம் தான் உத்தரகாண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எப்போனா 27 ஜனவரி 2025 நடைமுறைக்கு வந்திருக்கு. அங்கே கொண்டு வந்ததில் வந்து மேரேஜுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பதிவு வந்து கட்டாயமாக கொண்டு வர சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி பதிவு தான் அது, அதில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து லிவிங் டுகெதரையும் வந்து அவங்க வந்து லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்களையும் பதிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த நாட்டிலையும் இது மாதிரி வந்து லிவிங் டுகெதருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தது கிடையாது, ஆர்டிகல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ முதலாக அதுவும் லிவிங் டுகெதரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கொண்டு வந்த முதல் மாநிலம் உத்தரகாண்ட் தான். அப்புறம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேரேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கும் நமக்கும் வந்து கொஞ்சம் வேறுபாடெல்லாம் இருக்கும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அத்தை பையன் மாமா பையன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் உத்தரகாண்ட்லலாம் பார்த்திங்கன்னா அத்தை பையன் மாமா பையன் அண்ணன் முறை, அவன் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி வேறுபாடெலாம் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படி தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி புது சிவில் சட்டம். சொந்தத்துக்கு முன்னாடி செயல்பட்டு இருக்கிற ஒரு மாநிலம் பார்த்தா கோவா. புது சிவில் சட்டம் போர்ச்சுகீஸ் தான் கோவா இருந்ததுனால அப்போயே வந்து அந்த சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சட்டம் நம்ம விதி வந்து 44 சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த சட்டத்தை வந்து இந்திய அரசியலமைப்பு எழுதப்படுறப்போ நிறைய வந்து டிஸ்கஷன் நடந்திருக்கும். இதனால் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணுறப்போ அப்போக்கும் நிறைய மாகாணங்கள் சமஸ்தானங்கள் தான் உருவாகிருக்கனால அப்போக்கும் ஒரே பொது சிவில் சட்டம் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இது வந்து போக போக இது வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு தான் இந்திய அரசியலமைப்பில் விதி 44 வந்து நம்ம பொது சிவில் சட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதைப்படி இப்போ வந்து நம்ம பொது சிவில் சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இன்னும் போக போக வேறு ஸ்டேட்டில் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி வந்து தமிழ் நியூ இயர்னால அக்காவோட ஸ்பெஷல். இன்றைக்கி சமையலே அக்கா தான், நான்வெஜ் எல்லாமே அக்கா தான். பருப்பு பாயசம் அக்கா பண்ணியிருந்தாங்க. ஸோ தீரன் வந்திருந்தான். தீரன் ஃபுல்லாக இங்கே தான் வந்து ஃபுல்லாகவே இருந்தான். ஸோ அவனோட ஜாலியாக இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு வந்தோம். பருப்பு பாயசம் குடிச்சிட்டு நம்மளோட இன்றைக்கோட டே ஃபைனலாக நம்மளோட இந்தியன் பாலிட்டி ஓவர் ஆகிட்டு. ஸோ அடுத்த ஒரு ஸ்டடி பேக்கில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.